மேசராசி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து புதுசா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அப்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா, இன்னைக்கு டேட்டுக்கு வந்து குரு வந்து ராசிக்கு 4ல உச்சம் பெற்று உங்களோட தொழில் ஸ்தானத்தை வந்து 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால, டிசம்பர் வரைக்கும் வந்து புதுசா தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னைக்குல இருந்து. நீங்க வந்து உங்களோட புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றக்கூடிய விஷயத்த தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. 2வது வந்து என்ன பிசினஸ் செய்யலாம், என்ன மாரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது ராசியின் அடிப்படையில வராது. உங்களோட ஜனன ஜாதகத்துல உங்களோட தொழில் ஸ்தானத்த பொறுத்து தான் இருக்குது. உங்களோட ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும். லக்னத்துக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்குது, 10க்குரியவர் எப்படி இருக்கிறாருன்னு பொறுத்து, அதுபோக இப்ப நடக்கிற தசா புத்தியின் அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி தொழில் நமக்கு வரும். இந்த மாரி தொழில நம்ம அமைக்கலாம் அப்படின்ற ஒரு கூற்றுக்குள்ள நீங்க வர முடியும். அதனால வந்து நீங்க ராசிய வச்சு நீங்க வந்து களம் காண வேண்டாம். நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஏதாவது ஜோசியர்ட்ட வந்து உங்க ஜனன ஜாதகத்த குடுத்து டபுள் செக் பண்ணிக்கோங்க. அப்ப உங்க ஜாதகத்துல இருந்து அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த நல்ல நேரம் அதுக்கும் ஜனன ஜாதகம் ஒத்து வருது அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து தொடங்கலாம். ஏன்னா ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப ஜனன ஜாதகம் ஒத்துழைச்சுச்சுன்னா, ஒரு சேர இணைய நீங்க வந்து தாராளமா வந்து ஏதாவது பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல வந்து நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?